வணக்கம். ஒரு கிரகத்தின் பலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேயுமே அதில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்றத கணக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ தான் அந்த கிரகம் எப்படி செயல்படும், வாட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். தசாபுத்தி காலங்களில் அது எப்படி செயல்படும், என்ன மாதிரியான நடைமுறைகள் ஒரு ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்றத துல்லியமாக கணக்கிடுறதுக்கு இந்த கிரக பலத்தை அறிஞ்சிருக்க வேண்டியதுன்றது ரொம்ப அவசியம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 விதமான வழிமுறைகள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்தான பலத்தை அறியறது. ஒரு கிரகம் எந்த ராசியில் அமர்ந்திருக்குன்றதை பொறுத்து அதனுடைய ஸ்தான பலம் என்பது கணக்கிடப்படுகிறது. அதாவது எந்த ஒரு கிரகமும் உச்சமோ, மூலத்திரிகோணமோ, ஆட்சியோ, தனக்கு நட்பு வீடுகள்லேயோ அல்லது லக்னத்துக்கு கேந்திர கோணங்கள்லேயோ அமரும் பொழுது அது வலுவடைந்ததாக கருதப்படுகிறது. உதாரணமாக, ஒரு ஜாதகத்தில் குரு கடகராசியில் இருக்கார் அப்படின்னா அவர் உச்சம் என்ற வலுவை அடைந்தாருன்னு எடுத்துக்கிறோம். அப்போது அவருக்கு ஸ்தான பலம் கிடைச்சிருச்சு. அவருடைய ஆதிபத்தியம் மற்றும் காரகங்களை ஜாதகருக்கு வலுத்து செய்யக்கூடிய ஒரு பவரோடு இருக்கார் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இன்டைரக்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லக்ன சுபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நேரடியாக ஸ்தான பலம் போன்ற பலங்களை பெற்று வலுக்க வேண்டும் அப்படின்றது தான். ஏன்னா இந்த லக்ன சுபர்கள், அதாவது லக்னாதிபதியினுடைய அணியை சேர்ந்தவர்கள் அல்லது லக்னாதிபதியோட ஃப்ரெண்ட்ஸு தான் நல்ல ஆதிபத்தியங்களை ஒரு ஜாதகத்துக்கு வச்சுருப்பாங்க. நல்ல ஆதிபத்தியம் அப்படின்றது என்ன? ஒரு 5ஆம் இடம், ஒரு 9ஆம் இடம், அல்லது ஒரு 2ஆம் இடம், இந்த மாதிரியான நல்ல வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடியவர்கள் லக்ன சுபர்கள் என்று கருதப்படுவார்கள். அவங்களோட ஆதிபத்தியம்லாம் வலுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸு, இந்த லக்னாதிபதியோட ஃப்ரெண்ட்ஸு நல்ல நேரடியான இந்த ஸ்தான பலத்தை பெற்றிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே சமயம் அசுபர்கள் அந்தளவுக்கு வலுக்காமல் இருக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்தான பலத்தை ஒரு கிரகம் எப்படியெல்லாம் பெற முடியும்னு நம்ம சொன்னதில், உச்சம்ன்றது அதீத வலு, அதற்கு அடுத்தபடியாக மூலத்திரிகோணம், அதுக்கு அடுத்தபடியாக ஆட்சி, அதுக்கு அடுத்தபடியாக நட்பு, அதற்கு அடுத்தபடியாக கேந்திரம், திரிகோணம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு லக்னத்துக்குமே 5, 9 கூடிய வீடுகள் நட்பு வீடுகளாக தான் வரும் அப்படின்றதுனால அந்த இடங்களில் லக்ன சுபர்கள் அமர்றாங்க அப்படின்றது அது ஒரு ஆடர் அட்வான்டேஜ். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷனில் ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலுத்திருக்கு, அது லக்ன சுபராக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணுன்றது அவசியம். அப்போது இந்த கிரகங்கள் பகை வீடுகளில் இருந்தாலோ, நீச வீடுகளில் இருந்தாலோ, சூரியனுக்கு மிக அருகில் நெருங்கி அஸ்தமனமாகி இருந்தாலோ, அல்லது ராகு கேதுகளுக்கு மிக அருகில் சென்று கிரகணம் அடைந்திருந்தாலோ, அல்லது 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்தான பலத்தை இழந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் பொதுவாக மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டாலும் சுக்கிரனுக்கு 6 மற்றும் 12ஆம் இடங்கள் மறைவு ஸ்தானம் கிடையாது. அவர் முழு வீச்சில் செயல்படுவார். அதனால் அங்கேயும் அவர் ஸ்தான பலத்தை அடைவார். ரெண்டாவது என்னன்னா, வர்க்கோத்தமம் அடையக்கூடிய கிரகங்கள் இந்த மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் வலுப்பெறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வர்க்கோத்தமம் என்றால் என்னென்னா, ராசி கட்டத்துலேயும் அம்ச கட்டத்துலேயும் ஒரு கிரகம் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறது நம்ம வர்க்கோத்தமம்னு சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் பகை வீடுகளில் இருந்தாலும் சரி, இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் சரி, நீசமாக இருந்தாலும் கூட சரி, இல்லை வேறு எந்த விதமான பாதிப்புகளுக்குள்ளாக இருந்தாலும் அது நிச்சயமாக வலுவாக இருப்பதாகவே கருத வேண்டும். அடுத்ததாக பரிவர்த்தனை அடையும் கிரகங்களும் ஸ்தான பலத்தை பெறும் அப்படின்னு சொல்கிறோம். பரிவர்த்தனைனா என்ன? 2 கிரகங்கள் தங்களுக்குள்ள வீடுகளை மாற்றி அமர்ந்து கொள்வது. அப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, துலாம் வீட்டில் குருவும் தனுசு வீட்டில் சுக்கிரனும் இருக்காங்க அப்படின்னா அவங்க தங்களுக்குள்ள வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்காங்க. அப்போ பரிவர்த்தனை மூலமாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரக்கூடிய அமைப்பை பெறுவாங்க. அப்படின்றப்போ அவங்க ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வலுவை அடைவாங்க. அடுத்த விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வலுக்குன்றிய கிரகங்கள் இயற்கை சுபர்களினுடைய தொடர்பை பெறுவது. அதாவது குருவினுடைய பார்வையோ, வளர்பிறை சந்திரனுடைய, பௌர்ணமி சந்திரனுடைய, சுக்கிரனுடைய பார்வையோ தொடர்பையோ பெறும் பொழுது தங்களுடைய வலுவை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லலாம். அதாவது 100% இல்லை அப்படின்னாலும் ஒரு 75%, 80%ன்ற பலத்தை அவங்க பெறுவாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, அப்படி பார்க்கக்கூடிய கிரகங்கள் வலுப்பெற்று அமைஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது இப்போ குரு பார்வையினால் ஒரு கிரகம் வலுவடையுது அப்படின்னா, ஸ்தானபலம் இல்லாமலும் வலுவடையுது அப்படின்னா, அந்த பார்க்கக்கூடிய குரு வலுத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
அடுத்த விதிவிலக்கு என்னென்னா, இந்த மாதிரி பலம் குன்றிய கிரகங்கள், ஸ்தானபலம் இல்லாத கிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது அவங்க உச்சவலு அல்லது அதற்கு மேலான வலுவையும் அடைவாங்க அப்படின்றது எடுத்துக்கணும். அந்த தியரியில் தான் நம்ம வந்து நீச வக்ரம் அடைந்த கிரகங்கள் உச்சனை போல் செயல்படும் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போது நீச வக்ரம், ஆட்சி வக்ரம், உச்ச வக்ரம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் பொழுது ஒரு கிரகம் ஸ்தானபலம் இல்லாமல் இருந்து வக்ரம் அடையும் பொழுது அது உச்ச வலுவை அடையும்னு எடுத்துக்கணும். அடுத்தபடியாக 3, 6, 10, 11 என்ற உபஜய ஸ்தானங்களில் இயற்கை அசுபர்கள் அமரும் பொழுது ஸ்தானபலத்தை பெறுவார்கள். இயற்கை சுபர்களுக்கு ஸ்தானபலம் கிடையாது. இயற்கை அசுபர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது, தேய்பிறை சந்திரன் இந்த மாதிரியான கிரகங்கள் இந்த உபஜயஸ்தானங்கள் அமரும் பொழுது ஸ்தான வலுவை பெறுவார்கள். அடுத்ததாக பாவத் பாவக விதியின்படி தன்னுடைய சொந்த வீடுகளுக்கு மறையாமல் அமர்ந்த கிரகங்கள் முழு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக குரு வந்து கன்னி வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் தன்னுடைய சொந்த வீடுகளாகிய தனுசு மற்றும் மீனத்துக்கு 10 மற்றும் 7ஆம் இடங்களில் உட்காந்துருப்பார். 2 வீட்டுக்குமே அவர் கேந்திரத்தில் உட்காந்துருப்பாருன்றதுனால அந்த 2 வீட்டினுடைய ஆதிபத்தியத்தையும் முழுமையாக செய்வார்னு எடுத்துக்கணும். தன்னுடைய காரங்களையும் முழுமையாக தருவாருன்னு எடுத்துக்கணும். ஏன்னா கன்னி வந்து குருவுக்கு நட்பு வீடு தான் அப்படின்றதுனால முழு பலனையும் தர்றதுக்கு தகுதியுடையவராக இருப்பாருன்னு எடுத்துக்கணும். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, குரு எந்த ஆதிபத்தியத்தை பெறுகிறாரோ அது 6ஆம் ஆதிபத்தியமாக இருக்கலாம், அல்லது 4ஆம் ஆதிபத்தியமாக இருக்கலாம், அல்லது 2ஆம் ஆதிபத்தியமாக இருக்கலாம். எந்த ஆதிபத்தியத்தை பெறுகிறாரோ அந்த ஆதிபத்தியத்தினுடைய அந்த வீட்டினுடைய பலன்களை வந்து கன்னி வீட்டின் வழியாக, இந்த கன்னி வீடு எத்தனாவது வீடாக வருதோ அந்த வீட்டின் வழியாக செய்வார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2ஆம் அதிபதியாக தனாதிபதியாக சுக்கிரன் வந்து அவர் 5ஆம் இடத்துல ஸ்தான பலத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குழந்தைகள் மூலமாகவும் குழந்தை பிறந்ததற்கு பின்னாடியும் தன மேன்மைகள் ஏற்படும் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லணும். அதாவது 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு, அதனுடைய அதிபதி சுக்கிரன். அப்போது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் என்பது இந்த தனம், குடும்பம், வாக்கில் நல்லவைகளை செய்ய வேண்டியது தான். அப்போ அந்த சுக்கிரன் போய் 5ஆம் இடத்துல, அதாவது புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருன்றதுனால 5ஆம் இடத்தின் வழியாக, அதாவது குழந்தைகள் பிறந்த பின்னாடி குழந்தைகள் மூலமாக தன மேன்மைகள், குடும்பத்தில் விருத்தி, இந்த மாதிரியான நன்மைகளை செய்ய கடவுவார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பதிவிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கிரகத்தினுடைய பலத்தை அறிவது மிகவும் அவசியம். ஏன்னா அப்போ தான் அந்த கிரகம் எப்படி செயல்படும் அப்படின்றத நம்ம பிடிக்க முடியும். அப்போது ஒரு கிரகம் எப்படி பலமடையும், ஸ்தான பலம் அடையும் அப்படின்னா, உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்பு, லக்னத்துக்கு கேந்திர கோண வீடுகளில் அமையும் பொழுது அது ஸ்தானபலம் பெறும். அதை தவிர பாவத் பாவக விதியின்படி தன்னுடைய சொந்த வீடுகளுக்கு கேந்திர கோணங்களில் அமரும் பொழுதும் அந்த பலத்தை அது பெறும். அப்படி அல்லாமல் ஒரு பகை வீட்லேயோ நீச வீட்லேயோ கிரகணமாகவோ அஸ்தமனமாகவோ ஆயிடுச்சு அப்படின்னா அது அம்சக்கட்டத்தில் வர்க்கோத்தமமாக இருந்தாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அல்லது சுபர்களினுடைய பார்வை, இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், புதன் இவங்களுடைய தொடர்புகளை பெற்றிருக்கும் பொழுது அது இழந்த வலுவை பெருமளவு திரும்ப பெற்றிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதோட உபஜயஸ்தானங்கள் இருக்கக்கூடிய இயற்கை அசுபர்களும் இந்த ஸ்தான பலத்தை அடைவார்கள். இந்த மாதிரி ஸ்தானபலம் பெற்ற கிரகங்கள் வந்து தங்களுடைய ஆதிபத்தியங்களை, அதாவது தாங்கள் எந்த வீட்டுக்கு ஓனராக வராங்களோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியங்களை மிக தெளிவாக செய்வாங்க, உறுதியாக செய்வாங்க. இதில் எந்த வீட்டோட அதிகமாக தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியங்களையும் கூட சேர்த்து காரகங்களையும் வந்து சிறப்பாக தருவாங்க. அதை அவங்க எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காங்களோ அந்த வீட்டின் வழியாக செய்வாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இத்தகைய பலம் பொருந்திய கிரகங்கள் தங்களுடைய தசாபுக்தி காலங்களில் முழு வீச்சில் செயல்படுவாங்க. உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். நன்றி, வணக்கம்.